அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை நீக்கினீங்க. இப்ப அவர் எம்எல்ஏ பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. அடுத்து தாவேக்கால தான் சேர போறார் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இப்பேற்பட்ட ஒரு நபரை நீக்கினது தவறு அப்படின்னு சொல்லி அதிமுக உணருமா? எடப்பாடி பழனிசாமி திருந்துவாரா? எடப்பாடி இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்லாம் சில குரல்கள் வர தொடங்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐபிசி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க. இல்ல, அதிமுக உணர்றதோ இல்லையோ, நிச்சயமா நான் உணர்றேங்க. ஒரு மிகப்பெரிய அதிமுகவிற்கு இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு துரதிர்ஷ்டமான நாள். அதிமுக ஒரு பேரழிவை சந்திச்சிருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், சேலம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடை அடைப்பு பண்ணிருக்காங்க, பஸ் மேல கல்லு விட்டு எரிஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்பதான் எனக்கு போன்ல ஒரு மெசேஜ் இருந்தாங்க, கன்னியாகுமரி தமிழகம் உட்பட திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவி வெறும் 3 மாசம் மட்டுமே மிச்சம் இருக்கிற வால் மாதிரி ஒட்டிட்டு இருக்கிற இந்த பதவி ராஜினாமா பண்ணி ஒரு தியாக செம்மல் ஆயிட்டாரு. அதற்காக நாங்கெல்லாம் இது தாங்க முடியாம கடையடைப்பு, ஆர்ப்பாட்டம், போராட்டம், தீக்குளிப்பு போராட்டம் கூட இன்னைக்கு நடக்கும். ஒரு காலத்துல நம்ம கருப்பு துண்டுக்காரரை நம்பி ஒரு 11 பேர் தீக்குளிச்சு செத்தாங்களா, அந்த மாதிரி ஏதாவது தீக்குளிப்பு சம்பவம் கூட ஏற்படும் அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் பகுதி குள்ளம்பாளையம் பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்டா அதிமுகவில் இருக்கிறவர் கூப்பிட்டு, தம்பி அவர் பேர் ராஜ்குமாருங்க, அவர் கூப்பிட்டு நான் சொன்னேன், ஏப்பா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சார் ஃபார்ம்ல முகவரி மாற்றம் அப்படின்னு இந்த 1.5 மூலம் பேர் இருக்குது, KA செங்கோட்டைங்கிறது முகவரி மாற்றம். முகவரி ஒண்ணு அறிவாலய அடிமை அப்படின்னு அந்த அட்ரஸை ரீடைரக்ட் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா பனையூர் பங்கு தந்தை அடிமை அப்படின்னு மாத்துங்க. ஏன்னா அது ரெண்டும் இல்லைன்னா கேரா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அட்ரஸ் போட்டு முகவரி மாற்றம்னு மாத்தி போட்டுருங்கப்பா மறக்காமன்னு சொன்னேன். மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் முதிர்ந்த ரோமம். அது எந்த ஒரு இதெல்லாம் பேரு மட்டும் 1.5 மூலம் பெத்த பேருன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, தன்னுடைய தொகுதியில கூட தாண்டி வெளியே தெரியாத ஒரு மனுஷன், அதுவும் ரெட்டலையில புரட்சி தலைவர் புரட்சி தலைவினால வெற்றி வாய்ப்பை பெற்ற ஒரு மனுஷன். இவர் இந்த மாதிரி முதுகுல குத்துவார் அப்படின்னு நல்லா தெரியுங்க. நீங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. நான் காலேஜ்ல படிக்கிறப்ப நான் முதல்ல ஒரு நோக்கியா போன் வாங்கினேங்க 95. அப்பதான் வந்திருந்தது, கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். அந்த மாதிரி இது பட்டன் நோக்கியா போனு. அரசியல் அந்திம இறுதி பயணத்தை நோக்கி தொடங்கி இருக்கிறார். ஈமக்கிரிய காரியம் அறிவாலயத்தில் நடக்குதா இல்ல பனையூர் பங்கு தந்தையோட ஆபீஸ்ல நடக்குதா அப்படிங்கறதான் கேள்வி. ஒரு மனிதனுடைய கொள்கையை பாருங்க. நான் கேட்டா புரட்சி தலைவர் காலத்துல இவர் ஒன்றும் பெரிய லீடர்லாம் இல்லைங்க. திரு முத்துசாமி அவர்கள் தான் பெரிய லீடரா இருந்தார். இவர் ஒரு கிளைக்கழகம் அளவுல ஒரு இதா இருந்தாரு. அம்மாவால் ஏற்றம் பெற்றாரு. எடப்பாடி பழனிசாமி மேல இல்லாத ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு, குடும்பம் ஆதிக்கம் இருக்குதுன்னு சொன்னாரு. இவரோட குடும்பத்துல இவர் பண்ண அட்டூழியத்துல இவர் குடும்பமே போய் அம்மா கிட்ட புகார் சொன்னதுனாலதான் அம்மா இருந்த வரைக்கும் இறுதி வரைக்கும் இவருக்கு பதவி கொடுக்காம மந்திரி பதவியில இருந்து நீக்கம் பெற்று வெளியே இருந்தாரு. இவருக்கு பதவி கொடுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், அவர் என்ன சொன்னார், அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு பொதுச் செயலாளருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அவர் சொன்னார். அப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நவம்பர் 18 மதுரையில ஒன்றிணைய வேண்டும், அதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொன்னாரு. நேத்து கூட அவரு கட்சியில இருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, 50 வருஷம் நான் அதிமுகவுக்காக உழைச்சிருக்கேன், எனக்கு கிடைத்த பரிசு இதுதான், நான் ரொம்ப மனவேதனையில இருக்கேன் அப்படின்றாரு. அதிமுகவிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டால் அப்படின்னு இதே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீக்கப்படுறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டப்ப, அப்படி நீக்கப்பட்டால் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாரு. சோ அவர் மகிழ்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரு. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு MG ராமச்சந்திரன் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் அந்த கட்சியினுடைய ஒரு ஏகோபித்த பொதுச் செயலாளரா வந்திருக்கிற ஒருத்தரை போய் ஒரு பிரஸ் மீட்டுங்கிற பேர்ல 10 பேரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு நீங்க கெடு விதிக்கிறீங்க அப்படின்னா, கூப்பிட்டு நான் எடப்பாடி பழனிசாமி போய் கெஞ்சி, ஐயோ அண்ணா செங்கோட்டையன் வேண்டாம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இது திமுகவா? இல்ல அந்த மனிதனை தரம் கெட்ட தரிகெட்ட மனிதனோட நிலைமை பாருங்க. இவர் அதிமுகவுல கோலோச்சன காலத்துல நம்பர் 3, 4 அப்படிங்கிற ஸ்தானத்துல செங்கோட்டை இருக்கிறப்ப அங்க பாத்தீங்கன்னா கிளை செயலாளரா இருந்தவர் சேகர் பாபு. அப்படியே அந்த கிளையில சுத்திக்கிட்டே என்ன பண்ணுகிற அப்படின்னு மெட்ராஸ் பாஷையில பேசிட்டு அவரு அப்புறம் செக்ரட்டரியேட்ல பார்த்து 1/2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினாராம். அதனால அறிவாலயம் பஸ்ல ஏறி சுடுகாட்டுல போய் படுத்துக்கலாமா,
இல்ல பனையூர் பங்கு தந்தையோட அந்த இதுக்கு போய் தேவாலயத்துல முன்னாடி இருக்கிற இடுகாட்டுல படுத்துக்கலாமா அப்படின்னு என்ன குழப்பத்துல இருக்கிறாராம். இவர் தாங்க கொள்கைவாதி. என்ன விஷயத்துக்கு வரேன், நீங்க என்ன காரணம் சொன்னீங்க, இணைக்க வேண்டும், நீங்க ஒரு வாதத்துக்காக சொல்றேங்க. திரு கே.சி. பழனிசாமி இந்த பெங்களூர் புகழேந்தின்னு இந்த 2, 3 வருஷமா பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 to 9 ஐயோ தாங்க முடியாது உட்காந்துட்டு கவா கவான்னு கத்துவாங்க. ஒரு 0.1% அவங்களையாவது ஒரு கொள்கைவாதிகள்னு ஏத்துக்கிறேன். அவங்க இன்னமும் அந்த சொன்ன சொல்லல நாங்க கட்சியை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஏதோ கத்திக்கிட்டு திரியுறாங்க. வெளியே நின்று அவங்க பேட் ஆடிக்கிட்டு பந்து ஆடிக்கிட்டு திரியுறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஒன்றிணைய வேண்டும்ங்கிறாரு. அதுக்கான என்ன முயற்சி எடுத்தாரு? ஒருங்கிணையறதுக்கு முதல்ல போய் அந்த ஒரு கொடி எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு சுத்திட்டு வீட்டுல வந்து படுத்துட்டு நான் தான் பொதுச் செயலாளர்னு உட்கார்ந்துட்டு இருக்குது அந்த அம்மாட்ட ஏதாவது பேசினாரா? இல்ல இந்த பழைய டீ கடைக்காரரு இப்ப பன்னீர்செல்வம் இவர்கிட்ட போய் ஏதாவது பேசினாரா? இவங்க 3 பேரும் முதல்ல ஒன்றிணைஞ்சாங்களா? என்ன இல்ல முயற்சி எடுத்து அப்படி எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணனாலதான், அதுவும் எதர்ச்சியா மீட் பண்ணனாலதான் கட்சியில இருந்தே வந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டாரு. இதுதாங்க நான் சொல்றேன். அதற்கான பல முயற்சிகளை வேதாள முருங்கமரம் ஏறிடுச்சுங்கிற மாதிரி பல முயற்சிகளை எடுத்து பார்த்து, இல்ல நான் சோர்ந்து போயிட்டேன். எது பண்ணியும் என்னால இவங்களெல்லாம் ஒன்றிணைக்க முடியல. ஆகவே நான் விலகுறேன்னு சொல்லி ஒரு சரி 2 இதனால வருஷம் இப்ப இதுக்காக போராடி அதிமுகவுக்கு லாஸா இல்லையா? ஒரு ஓட்டு இப்ப ஒரு குறைஞ்சிருச்சுல. செங்கோட்டையனுக்கு பெருசா பலம் இல்லங்கிறீங்க. சரி இப்ப ஒரு ஓட்டு அதிமுக ஓட்டு போதுல்ல? நிச்சயமா ஒரு ஓட்டு அங்க வந்து குள்ளம்பாளையம் கிராமத்துல அதிமுக ஏஜென்ட் நோட் பண்ணிக்க ஒரு ஓட்டு நமக்கு போயிடுச்சு. அதுதாங்க நிலைமை. ஒரு நல்லா புரிஞ்சுக்குங்க. வேற ஒரு தலகர்த்தர்கள் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறவங்க கிரவுண்ட் கனெக்டிவிட்டி உள்ள யாராவது ஒரு தலைவர்கள் போயிருந்தாங்கன்னா அதுக்கு அதிமுக கவலைப்படலாம். இவர் ஒரு பச்சை துரோகி, முதுகெலும்பற்ற மனிதர். எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டன, ஆனால் நான் வேண்டாம். உனக்கு யோகியம் இல்லையா? உனக்கு சைக்கிளை மிதிக்கிறதுக்கு உனக்கு யோகியம், நீதான் முதுகெலும்பு இல்லாத ஆளாச்சு. இல்ல இப்போ அதனாலதான் உனக்கு என்ன செங்கோட்டையன் வாய்ப்பு? போனதுனால இப்போ கொங்கு மண்டலத்திலயோ, அல்லது கோபிச்செட்டிப்பாளையத்திலயோ, அல்லது வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த குள்ளம்பாளையத்திலயோ எதுவுமே பாதிப்பே இல்ல. ஒரு 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 மயிர் இலை கடுகு முனை அளவு கூட பாதிப்பு கிடையாது. துரோகம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம முதுகுல குத்திட்டாரு. திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாரு. அப்படிங்கிற மாரிலாம் வந்து நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் இப்ப போறது தாவேக்கால்ல. அப்படித்தானே செய்தி வருது. அந்த ஆளு எந்த பஸ்ல அதான் கொள்கை வாரிங்க. எந்த பஸ்ல ஏறலாம்? எதுல பெரிய டிமாண்ட் எல்லாம் பிட்டிங் போட்டிருக்கிறாரு. ஹையஸ்ட் பிட்டிங் வந்து அறிவாலயம் சுடுகாட்டுல இருந்து வருதா? இல்ல பனையூர் இடுகாட்டுல இருந்து வருதான்னு தெரியல. இவன் தான் கொள்கைவாதிகளா நான் கேட்கிறேன். இந்த ஆள் தான் கொள்கைவாதியா நான் கேட்கிறேன். புரட்சி தலைவரை பார்த்து, அம்மாவை பார்த்து, அம்மாவுக்கு நான் மேப் ரூட் எல்லாம் போட்டு கொடுத்தேன்னு ஒரு காலத்துல சீன் போட்டுக்கிட்டு தெரிஞ்சுட்டு சேகர் பாபு கிட்ட போய் இன்னைக்கு நீ உட்காந்து அவர் அமைச்சரா நீ போய் கை கட்டி பேசுறனா உனக்கு பதவி இல்லைன்னா நீ ஒரு முதுகெலும்பற்ற ஒரு மண்புழு. நீ ஒரு திமுக அமைச்சரை போய் பார்க்கலாமா? அது சேகர் பாபு. நீ இருந்த ஸ்டேட்டஸ்ல சேகர் பாபு இன்னைக்கு அவரு உனக்கு சரியா வந்து உட்காந்து பேசி வானன்னு உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னா உன்னுடைய அரசியல்ல நீ சம்பாரிச்ச 50 வருஷத்தான இதுதான் உன்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுங்க. சொல்ல போனா எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குதுங்க. தப்பி தவறியாவது இவர் பனையூர் இடுகாட்டு பக்கம் போயிடக்கூடாது. அறிவாலயம் சுடுகாட்டுக்கு போனார்னா நீங்க சொல்றது உண்மையாயிரும்ல? ஒட்டுமொத்த இல்ல நீங்க ஆல்ரெடி வந்து என்ன திமுகவோட டீலிங் போட்டுட்டு இருக்காரு. திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறீங்க. அப்புறம் கடைசியா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு? பாத்தீங்கல்ல, ஆல்ரெடி நான் சொன்ன மாரியே நடந்துருச்சு அதத்தான் அப்படிம்பார்ல. சொல்றேன். நான் தான் 3 மாதத்துக்கு முன்னாடி இவர் வந்து போட்டோ போடல, புரட்சி தலைவியோட போட்டோ போடலன்னு பிரச்சனை பண்ணப்பயே வெளிநாட்டுல இருந்த முதல்வர் இவர்கிட்ட பேசினாரு. இவர்கிட்ட கீழே வேலை செஞ்ச ஒரு அதிகாரி தான் இணைப்பு பாலமா இருக்கிறாருன்னு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேனே. எனக்கு என்னன்னா இந்த அறிவாலயம் சுடுகாட்டு பக்கம் போனாருன்னா யோக்கியம் அத்தனையும் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒரு ஒரு மில்லி மைக்ரோ லெவல் இவர் மேல ஐயோ அப்படின்னு ஒரு அனுதாபம் வச்சுட்டு இருக்கிற அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்குவாங்க. துரோக வரலாறை எழுதி ஒவ்வொரு அத்தியாயமா நிறைவேற்றி இன்னைக்கு அறிவாலயம் பக்கம் போய் நின்னாரு அப்படின்னு பார்த்துட்டு டெபாசிட் இலக்கு செய்வாங்க. இந்த மனிதன் தப்பி தவறி இந்த முதியோர் பென்ஷன் வாங்குற ஓஏபி வாங்குற மனிதன் ஏதாவது தப்பி தவறி திமுகவில் நின்னாரு அப்படின்னா அதிமுக தொண்டை வெறி கொண்டு எழுந்து இந்த ஆளுக்கு வந்து டெபாசிட் இலக்கு செய்வாங்க. ஒண்ணு ஜானகி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் அவர்களுடைய மனைவியா இருந்தும் கூட தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அறிவாலயம் படிக்கட்டு ஏறி போய் உங்க நண்பர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவி நான் கேட்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டப்ப நம்மளுடைய குல துரோகி குல எதிரி கருணாநிதியோடைய அறிவாலயத்துல போயா அம்மா நீங்க நின்று ஆதரவு கேட்டீங்க, நீங்க புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்தாலும் உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு தூக்கி எறிஞ்சிட்டு யார் மிக கடுமையா திமுகவை எதிர்த்தாங்களோ எதிர்த்த புரட்சி தலைவியை தன்னுடைய தலைவியா ஏத்துக்கிட்ட இயக்கம் அதிமுக அப்படிங்கறது நீங்க அடிப்படையில புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் நான் பார்த்தேன், கேது விசாரிக்கிறதுக்கு போனேன், அதுக்கு பூங்கத்தோட போனேன்னு ஒரு ஆள் நின்றுட்டு அங்க நின்று பேட்டியில உலக மகா தத்துவம் எல்லாம் கொடுத்தாரு. அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு.
இவங்க எல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, செங்கோட்டையன், பன்னீர்செல்வம், தினகரன், இந்த 3 பேர். அந்த அம்மா விட்டுருங்க, அது ரிட்டையர்டு கேஸ். வீட்டுல உட்காந்துட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை திடீர்னு எந்திரிச்சு கார்ல அதே அதிமுக கொடி எடுத்து கட்டிட்டு அவங்க வீட்டை சுத்தி ஒரு ரவுண்டு போய் பொதுச் செயலாளர் நான் தானே பிட் நோட்டீஸ் அடிச்சு போட்டு வீட்டுல போய் படுத்துக்கோ. அதனால அதையே நம்ம இழுக்கணும், அதை விட்டுருங்க. இவங்களுக்கு எல்லாமே தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கையை நம்ம இந்த இதில் எப்படியோ அஸ்தமனம் பண்ணணும், முடிக்கணும், அவருக்கு இடர்பாடுகள் பண்ணணும், அதிமுக அழிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இவங்க நடிகர்கள் திரை, கதை, வசனம், டைரக்ஷன் அத்தனையும் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் சிகண்டி அண்ணாமலை தன்னுடைய பாஜகவில் முகவரியை தொலைச்சு போய் இன்னைக்கு பாஜகவில் ஒரு எச்சமா மிச்சம் இருக்கிற அண்ணாமலை தான் இதுக்கு பின்னாடி இருந்து இவங்க எல்லாத்தையும் செயல்படுத்துறாரு. 100%. நான் ஒன்னொன்னுக்கா நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கூட்டணி திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமிகளும் அறிவித்து 4 மாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்றார், அதிமுக விரும்பினால் கேட்டுக்கொண்டால் நான் அதிமுகவிற்காக பிரச்சாரம் செய்வேன்னு சொன்னாரா இல்லையா திரு தினகரன்? பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாத்தீங்கன்னா, திடீர்னு அவருக்கு ஒரு மனமாற்றம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நயினார் நாகேந்திரன் சரியில்லை, அண்ணாமலை எவ்வளவோ பரவாயில்ல, எங்களுக்கு அவர் தலைவரா இருக்கிறப்ப மிக சிறந்த மரியாதை எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையுடைய அடிப்படை ஒரு கேவலமான கொள்கை என்னன்னா, அண்ணாமலையும் திரு எடப்பாடி பழனிசாமி கொங்கு சமுதாயத்தை சேர்ந்ததுங்கிறதுனால அவர் இந்த அரசியல், இந்த தற்குறி, அரசியலுக்கு தகுதி இல்லாத இந்த ஒரு தற்குறிக்கும் கீழான ஒரு தற்குறி அண்ணாமலை என்ன அப்படின்னா, BL சந்தோஷ பிடிச்சு ரஜினி வண்டியில போய் இறங்கலாம் அப்படின்னு நினைச்சாரு. ரஜினி வண்டி டேக் ஆஃபே ஆவலன்னு வாண்டடா இங்க உட்காந்துக்கிட்டு பிஜேபி சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாம அந்த கட்சியை நாசமாக்கி 38% வாங்கலாங்கன்னா 48% வாங்கலான்னு மோடிக்கே பொய்யான தகவலை சொல்லி வேப்பலை அடித்த மனிதனை இவரை நம்பித்தான் கூட்டணி பிரிஞ்சாலும் பரவாயில்ல, நாமளும் கண்டுக்காம இருந்தோம், அதுக்கு மிகப்பெரிய விலையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அவர் இப்ப என்ன பண்றாருன்னா, மத்திய தலைமையே கிட்டத்தட்ட சேலஞ்ச் பண்ற மாதிரி அவர் இப்ப இவங்க எல்லாத்தையும் பின்னாடி தூண்டி விட்டு அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா, அதிமுகவை அழிக்க வேண்டும், பழனிசாமியை ஒழிக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஒன்லைன் அஜெண்டா. ஏன்னா சமுதாயத்துல திரு எடப்பாடி பழனிசாமி மிக 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 உயரத்தில் இருக்கிறார். அதெல்லாம் சமுதாயம் தாண்டி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தின் ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சர், எளிமையான ஒரு தலைவர் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காரு. இவரை நாம வீழ்த்தணும் அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல் எப்படி தனியா நின்று அதிமுகவை கமுத்துறோமோ அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி ஏற்படக்கூடாது அப்படின்னு பலமான சில திட்டங்களை வச்சுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ போப்பா அப்படின்னு அவங்க அடிச்சு புடனையில அடிச்சு துரத்தி விட்டாங்க. இப்ப பின்வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் இயக்கிட்டு, இன்னொரு ஸ்கூப் நியூஸ் உங்களுக்கு சொல்றேன், தன்னை பாஜகவில் இருந்து அவர்களே விலக்க வேண்டும், பாஜகவில் இருந்து தன்னை தூக்கி எறிய வேண்டும், தான் ஒரு தியாகி பட்டம் வாங்கிட்டு போய் ஜோசப் விஜய்க்கு போய் பணி அடிக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார் இந்த பச்சை துறைக்கு அண்ணாமலை. தினகரன் ஒழுங்கா அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய திரு GK வாசன் அவர்கள் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சார். அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டார், தினகரன் ஒரு தனி கட்சி வச்சிருக்கிறார், அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைச்சுக்குங்க, பிஜேபிக்கு நான் கொடுக்குற சீட்ல நீங்க அவருக்கு உள் ஒதுக்கீடுல கொடுக்கறது எனக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ள சேர்த்துறதுங்கிறது அது இந்த பிறவியில நடக்காது. அவர் ஏதாவது ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டாருன்னா அவரையும் சேர்த்துங்க, எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னு சொல்லிட்டார். இன்னொரு விஷயத்த சொல்றேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தந்தி டிவியில பேட்டி கொடுத்தப்ப பொதுச்செயலர் என்ன சொன்னார்னா, திரு பன்னீர்செல்வத்தை கடுமையா சொன்னார், வாய்ப்பே இல்லைன்னு. ஆனா தினகரனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா சொன்னார். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமும் வாண்டடா அந்த தினகரன் அப்படிங்கிற முன்னாள் பீகார் குற்றவாளி திரு எடப்பாடி பழனிசாமிய ரொம்ப தரம் தாழ்ந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர்னு பார்க்காம எவ்வளவு மட்டரகமா விமர்சனம் பண்ணாரு. பன்னீர்செல்வத்துடைய திடீர் எழுச்சி, செங்கோட்டையினுடைய திடீர் எழுச்சி, இதுக்கு எல்லாமே காரணம் இந்த அரசியல் சிகண்டி அண்ணாமலை பிஜேபியிலிருந்து தூக்கி எறியப்பட போகும் நண்பர். தேர்தல் காலம்ங்கிறதுனால பிஜேபி கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யோசிக்கிறதா நான் நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை திகார் ஜெயிலுக்கு போவார், நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. இதுக்கு எல்லாம் சூத்திரதாரி, கபடதாரி இந்த அரசியல் சிகண்டி அண்ணாமலை தான் இவங்க எல்லாம் தூண்டி விடுறார். ஆனா ஒண்ணு சொல்றேன், போய் செங்கோட்டையின் வழியில போய் சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ போயிடாதீங்க. பொறுத்திருந்து அமித்ஷா சொல்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சீங்கன்னா எந்த காலத்திற்கும் திரு தினகரன் அவர்களே, துரோகி பன்னீர்செல்வம் அவர்களே, அதிமுக நீங்க பண்ண துரோகத்தை எல்லாம் ஒருவேளை தொண்டர்கள் மறந்து சரி இந்த கூட்டணியில் இடம்பெறார், அதிமுக வெற்றிக்கு பாடுபட்டாருங்கிற அடிப்படையில நாளை ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கான ஒரு சம்சியாது இருக்கும். அதை விட்டுட்டு
இந்த துரோகி காட்டின வழியில இல்ல இதுக்கு முன்னாடி போன துரோகிங்க வழியில அதிவாலய சுடுகாட்டுக்கு ஏறினீங்கன்னா போங்க, உளுந்து சாவுங்க. அதை பத்தி கவலை இல்ல. ஓகே சார், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.